ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் சஷி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபோனில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம், ஃபஸ்ட்டு ஃபோன் கான்வர்சேஷனை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம ஹலோ க்ரீட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹலோ குட் மார்னிங், இது எல்லாத்துமே காமனாக நம்ம பேசுவோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹலோ குட் மார்னிங். இந்த மாதிரி நீங்கள் ஆஃப்டர்நூனில் ஃபோன் பேசுனீங்கன்னா ஹலோ குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அப்படின்றதுலேயே ஆரம்பிங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்கணும்னா, மே ஐ ஸ்பீக் டு ரவி ப்ளீஸ். யார்கிட்ட நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்ககிட்ட நான் பேசலாமா அப்படின்னு கேட்கணும். மே ஐ ஸ்பீக் ரவி ப்ளீஸ். நீங்கள் யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும்னா, ஹூ இஸ் காலிங், யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் காலிங். நீங்கள் என்ன சொல்லணும், ரிப்ளை பண்ணணும், திஸ் இஸ் ஷசி, உங்கள் பேர் என்னமோ நான் அவங்க தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் உங்கள் பேர் போட்டுட்டு ஸ்பீக்கிங். சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன், திஸ் இஸ் சஷி ஸ்பீக்கிங். வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேர் சொல்லிக்கோங்க. இஸ் திஸ் மீனா, நீங்கள் என்ன கேட்கணும், இவங்களா, நீங்கள் யார் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் திஸ் மீனா. அவங்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, எஸ் ஸ்பீக்கிங். நீங்கள் கேட்குற நம்பர் தான் அவங்க அப்படின்னா அவங்க என்ன ரிப்ளை சொல்லுவாங்க, எஸ் ஸ்பீக்கிங். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம், ஒன் மூமெண்ட் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒன் மூமெண்ட் ப்ளீஸ். லைனை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் ஹோல்ட் த லைன், ப்ளீஸ் ஹோல்டு த லைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கனெக்ஷனை நான் கனெக்ட் பண்ணுறேன், ஐ வில் கனெக்ட் யுவர் கால். உங்கள் காலை கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் கனெக்ட் யுவர் கால். நீங்கள் கனெக்ட் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா எப்படி சொல்வீங்க, ஹீ இஸ் நாட் அவைலபிள் ரைட் நவ், ஹீ இஸ் நாட் அவைலபிள் ரைட் நவ். அவங்க நீங்கள் கேட்குறவங்க அங்கே இல்லை, அவங்க பிஸியாக இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க, சி இஸ் பிஸி அட் த மூமெண்ட். அவங்க இப்போ பிஸியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், ஷீ இஸ் பிஸி அட் த மூமெண்ட். நான் ஏதாவது சொல்லணுமா அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்குறது, கேன் ஐ டேக் ஏ மெசேஜ், கேன் ஐ டேக் ஏ மெசேஜ். அவங்க பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், கேன் ஐ டேக் த மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். அவங்கள என்னைய திரும்ப அழைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு ஐ வில் கால் அகைன் லேட்டர், ஐ வில் கால் அகைன் லேட்டர். ஐ வில் கால் அகைன் லேட்டர். நீங்கள் கால் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ ஃபார் காலிங், தேங்க்யூ ஃபார் காலிங். இந்த மாதிரி சென்டென்சஸை பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. யூ ஆர் வெல்கம், யாராவது தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம வெல்கம் சொல்லுவோம் இல்லைங்களா, யூ ஆர் வெல்கம். கேன் யூ ஹியர் மீ, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு கேட்குதா, என்னோடய வாய்ஸ் கேட்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஹியர் மீ. ரொம்ப பேசிக்கான சிம்பிள் வார்த்தைகள், இந்த சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன், பேசி பழகுங்க. நான் உங்களோட வாய்ஸ் எனக்கு கிளியராக கேட்கல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஐ காண்ட் ஹியர் யூ கிளியர்லி, ஐ காண்ட் ஹியர் யூ கிளியர்லி. would you speak louder, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா,
உங்களோட வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கல அப்படிங்கிறதுக்கு ஐ கான்ட் ஹியர் யூ கிளியர்லி. நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? குட் யூ ஸ்பீக் லவுடர்? குட் யூ ஸ்பீக் லவுடர்? கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் ஸ்லோவா பேசுறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு குட் யூ ஸ்பீக் ஸ்லோலி? அவங்க வேகமா பேசும்போது நீங்க கொஞ்சம் ஸ்லோவா பேசுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். நெட்வொர்க் சரியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு இட்ஸ் அ நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா த நெட்வொர்க் இஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான லெவலில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேசி பழகுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். த கால் காட் டிஸ்கனெக்டட். உங்கள் கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத த கால் காட் டிஸ்கனெக்டட். த கால் காட் டிஸ்கனெக்டட். I'll call you back. I'll call you back. நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன். Please don't hang up. நீங்கள் இந்த காலை வந்து இது பண்ணாதீங்க, கட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் டோன்ட் ஹேங் அப். வெயிட் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணுங்க. ப்ளீஸ் டோன்ட் ஹேங் அப். I'll call you back. ப்ளீஸ் டோன்ட் ஹேங் அப். யாராவது நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது கால் பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ am driving now. I am driving now. அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படிங்கிறத I am driving now. Can I call you later? I am driving now. Can I call you later? இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்டுட்டு நீங்களும் ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசி பழகுங்க. நான் இப்போ வேலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அட் ஒர்க். நம்ம வீட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஐ ஆம் அட் ஹோம். உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஐ ஆம் அட் ஒர்க். இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா ஐ ஆம் அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். நான் இப்போ வீட்டில் இருக்கேன். நான் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன். யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, எப்போ வர அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். I'll reach in 10 minutes. I'll reach in 10 minutes. நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி? I am on my way. I am on my way. I am on my way. கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத டோன்ட் வரி. யாராவது அவங்களோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி. எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். டோன்ட் வரி, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் சொல்ல சொல்ல நீங்களே சொல்லி பேசி பழகுங்க. தட்ஸ் கிரேட். அது அருமை. ஏதாவது ஒரு இது சொல்கிறாங்க, நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு க்ரீட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லையா? கங்க்ராச்சுலேஷன். யாருக்காவது நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கன்னா ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி அந்த மாதிரி நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து டேக் கேர், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் கேர். நீங்கள் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்போ பார்த்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஹாவ் எ சேஃப் ட்ரிப். நம்ம நாளைக்கு பார்ப்போம். See you tomorrow. Have a safe trip. See you tomorrow. Have a safe trip. See you tomorrow. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறத talk to you later. Talk to you later. Thanks for your time.
அவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக நீங்க என்கிட்ட பேசினதுக்கு, உங்க டைம் குடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். டாக் டு யூ லேட்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உங்ககிட்ட பேசுனது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ. ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. உங்கள் நாள் எளிதாக அமையட்டும். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே. It was it was nice talking to you. Have a wonderful day. It was nice talking to you. Have a wonderful day. நான் சொல்கிறத அப்படியே as it is ஃபாலோ பண்ணி நீங்களும் பேசி பழகுங்க. நான் போயிட்டு வரேன், சரி ஓகே நம்ம காலை கட் பண்ணி நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் பாய். பாய், see you soon. குட் பாய், குட் பாய், பாய், see you soon. உங்களுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். ஐ வில் டெக்ஸ்ட் யூ த டீட்டெயில்ஸ். ஏதாவது டீட்டெயில் கேட்குறாங்கன்னா ஐ வில் டெக்ஸ்ட் யூ த டீட்டெயில்ஸ். உங்கள் மெசேஜை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் செக் யுவர் மெசேஜஸ். ப்ளீஸ் செக் யுவர் மெசேஜஸ். ஐ வில் டெக்ஸ்ட் யூ த டீட்டெயில்ஸ். ப்ளீஸ் செக் யுவர் மெசேஜஸ். ஐ வில் டெக்ஸ்ட் யூ த டீட்டெயில்ஸ். ப்ளீஸ் செக் யுவர் மெசேஜஸ். ப்ளீஸ் செக் யுவர் மெசேஜஸ். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. எனக்கு தெரியப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு, தெரியப்படுத்துறதுக்கு என்னதான் லெட்டிங். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. நான் உங்கள் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். தேங்க்ஸ் ஃபார் லெட்டிங் மீ நோ. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். ஸோ இந்த சென்டென்சஸை ரிப்பீட்டடாக பேசி பழகுங்க. அடுத்து ரியல் லைஃப் கான்வர்சேஷனை பார்க்கலாம். சசி இன்னொருத்தங்க, ஹலோ மே ஐ ஸ்பீக் டு பிரியா. பிரியா சொல்கிறாங்க, எஸ் ஸ்பீக்கிங். ஹாய் பிரியா, ஆர் யூ ஃப்ரீ நவ்? பிரியா, எஸ் ஐ ஆம். வாட்ஸ்அப் என்னன்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் டுமாரோஸ் மீட்டிங். பிரியா சொல்கிறாங்க, இட்ஸ் அட் 10 o'clock. சசி சொல்கிறாங்க, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். பிரியா, யூ ஆர் வெல்கம். I'll see you tomorrow. சசி சொல்கிறாங்க. பிரியா வந்துட்டு ஷியோர், டேக் கேர், பாய். ஸோ சிம்பிள் கான்வர்சேஷன் எவ்வளோ அழகாக சிம்பிள் வேர்டில் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த கான்வர்சேஷனை ரோல் ப்ளே பண்ணி பேசி பழகுங்க. ரிப்பீட்டடாக பேசி பழக நம்ம டங்க்கு வந்து அதுவாக ப்ராக்டிஸ் ஆகி நம்ம பேசும்போது எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நல்லா பேசலாம். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் 30 daysல கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெரிய பயணங்கள்லாம் போகணும். ஸோ we will take one step. நெக்ஸ்ட் பிரியா சொல்கிறாங்க, எஸ் ஐ ஹாவ் எ ஃபியூ மினிட்ஸ். சசி சொல்கிறாங்க, ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ? உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பிரியா, நாட் அட் ஆல். ஓகே. சசி சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். ஸோ இந்த இதை ரிப்பீட்டடாக சொல்லி பேசி பழங்க. எஸ் ஐ ஹாவ் எ ஃபியூ மினிட்ஸ். ஆம் ஐ டிஸ்டர்பிங் யூ? நாட் அட் ஆல். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். அதை அப்படியே ரோல் ப்ளே பண்ணி பேசி பழகுங்க. எஸ், வெரி குட். Are we meeting tomorrow? Yes, 10 a.m. ஆம், காலை 10 மணிக்கு. Where shall we meet? Let's meet at office. Let's meet at the coffee shop. Let's meet at the coffee shop. Are we meeting tomorrow? Yes, at 10 a.m. Where shall we meet? Let's meet at the coffee shop. Sharing practice பண்ணுவோமா? Repeat after me. Hello, this is Shasi speaking. Are you free now? Am I disturbing you? I wanted to ask you something. Yes, repeat after me. Hello, this is Shasi speaking. Are you free now? Am I disturbing you?
I wanted to ask you something. That sounds good. I'll be there on time. Can you send me the location? I'll send it now. Did you finish your work? Almost. I'll take some rest. That sounds good. I'll be there on time. Can you send me the location? I'll send it now. Did you finish your work? Almost. I'll take some time. I'll take some rest. I'll take some rest. Thanks for calling. It was nice talking to you. I'll see you tomorrow. Take care. Have a wonderful evening. Goodbye. Goodbye. Thanks for calling. It was nice talking to you. I'll see you tomorrow. Take care. Have a wonderful evening. Goodbye. ஸோ இந்த மாதிரி பேசி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டே 14